வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடக செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். நான் வழக்கறிஞர் அகத்தியன், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். ஐயா எஸ் கருப்பையா நிறுவன தலைவர், SC/ST அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர், அவரின் அழைப்பின் பேரில் நான் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறேன். தலைவர் அவர்கள் சொன்ன அனைத்து கோரிக்கைகளும் சுதந்திரம் அடைந்த பின்பு நிறைவேற்றப்படாமலும் இன்று வரை பெரும் அவதியான ஒரு அவசர கதியான நிலையில் பஞ்சமி நிலம் என்பது யார் தகவல் கேட்டாலும், யார் கடிதம் அனுப்பினாலும் இல்லை என்றுதான் பதில் வருகிறது. அதனால் அவர் நீண்ட கோரிக்கை என்பது பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். அதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கரம் பிடித்து ஒழுங்கான முறையில் விசாரித்து இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசு மக்களுக்கு நீதியை வழங்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் உங்களிடையே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பின்னடைவு காலி பணியிடங்கள் நீண்ட காலமாக இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அவுட் சோர்சிங் பணியில் பல கோளாறுகள் உள்ளது என அரசு தெரிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்களுடைய ஓய்வூதியம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்குள் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் தீர்வு காணுவதற்கு கண்காணிப்பு குழு ஒன்றை அமைப்பதற்கு கோரியிருக்கிறார். இவருடைய இந்த 13 அம்ச கோரிக்கைகளும் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய சமூக நீதித்துறை அமைச்சர் இதை முழு கவனம் கொண்டு இந்த SC/ST கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் கருப்பையா அவர்களுடைய தலைமையில் முதலமைச்சரை சந்தித்து இதற்கான தீர்வை காண்பதற்கு உங்களின் வாயிலாக இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பட்டியலின விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு சூழலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதற்கான சூழலை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார் என ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் அறிகிறோம். அதை உண்மையை பறைசாற்றும் வகையில் கண்டிப்பாக பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் நிதி நிர்வாகம், மறுசீரமைப்பு போன்ற பணிகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும். தாட்கோவில் வழங்கக்கூடிய கடன்களை தாட்கோ நிர்வாகம் வங்கிகளுக்கு கடன் உதவி செய்ய சொல்லி பணத்தை சப்சிடின்னு சொல்லுவாங்க, அதை அனுப்பியும் கூட வங்கி நிர்வாகிகள் நிராகரிக்கிறார்கள். அது போன்ற செயல்கள் இந்த அரசு அனுமதிக்க கூடாது. படித்த இளைஞர்களாக இருந்தாலும், 18 வயதை நிரம்பிய இளைஞர்களாக இருந்தாலும் அவர்கள் தாட்கோ நிர்வாகத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய நிதியின் கடனுதவியிலே தொழில் வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதே ஒரு முக்கிய அம்சம். எனவே இந்த தாவேக அரசு கண்டிப்பாக பட்டியலின விளிம்பு நிலை மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். SC/ST கூட்டமைப்பை அழைத்து விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி மக்களுக்கு சுமூக தீர்வை கொடுக்க வேண்டும். அரசு பின்னுக்கு தள்ளிவிடக் கூடாது. கடந்த ஆட்சியில் நடந்த கனிம வள கொள்ளை போல் இந்த ஆட்சியிலும் நடந்துவிடக் கூடாது என்பதை உங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கனிமம் சுரண்டப்படுகிறது, கல்வி பணங்கள் நிறுத்தப்படுகிறது என்றது போல ஐயா கருப்பையா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் முத்தானவை. முதலமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். அவர் அழைத்து 13 அம்ச கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பஞ்சமி நிலம் மீட்புன்றது விசிக அவருடைய அடிப்படை கோரிக்கைகள்ல ஒண்ணு. இன்று வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அதை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருப்பாரா, இல்ல மற்ற திராவிட கட்சிகள் செயல்பட்டது போலே பட்டுமடாம போயிடுவீங்களா? கடந்து வன்னியரசு மீட்டெடுப்பாரா என்பதை நாங்கள் கேள்வியாக வைக்கவில்லை. பஞ்சமி நிலம் என்பது ஒடுக்கப்பட்ட இல்ல, இந்த கோரிக்கையை வைத்து கட்டமைக்கப்பட்ட கட்சி தான் விசிக. ஒவ்வொரு பட்டியலின தலைவர்களுக்கும் அந்த கடமை உண்டு. வன்னியரசும் அதை நிறைவேற்றுவார் என நாங்கள் நம்புகிறோம். இந்த நிர்வாக செயற்குழு மூலம் தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட கரும்பாலை, சால்ட் கார்பரேஷன்,
அதை தாண்டி சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்கு. அதில் அவங்களுடைய கோரிக்கைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே விடுபட்ட 2 இதில் வந்து அரசு நிதி பெற்று நடத்தும் கல்லூரிகள், பள்ளிகள், அதுகளை வந்து அந்த அரசு தான் அதுக்கு எல்லாமே கொடுக்குது பேசிக்கு. அதில் வந்து அந்த கல்லூரி நடத்த போகலே ஒரு அந்த ஃபார்மெட்லேயே வந்து விதிமுறைகளே சொல்லுவாங்க. நான் வந்து அரசினுடைய கீழே சொல்லுபடி செல்வோம், அரசு விதிக்கு உட்பட்டு நடத்துவோம், அரசு விதி பிரகாரம் வந்து இடஒதுக்கீடு, அது ப்ரொமோஷன் எல்லாம் வழங்கும்னு சொல்லி தான் பெர்மிஷனே வாங்குறாங்க. அது தனியார் அந்த கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்நிலை பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அப்படின்ட்டு அந்த விதிமுறை மீறியே இன்னைக்கு வந்து எந்த ஒரு அரசு, அதாவது தனியார் நிதி பெற்று நடத்தும் கல்லூரிகள், பள்ளிகள், மெடிக்கல் காலேஜுகள் வந்து இடஒதுக்கீடே நடைமுறைப்படுத்துதில்லை. இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு அளவில் எடுத்து பார்த்தா அதனுடைய புலிவரம் தெரியும். வந்து அந்த தனியார் இடத்துல வந்து அரசு சில விதிமுறைக்குது. இவ்வளவு வந்து நிர்வாகத்து மூலம் இவ்வளோ போட்டுக்கலாம், அரசு விதி மூலம் இவ்வளோ போட்டுக்கலாம். அந்த இது கல்லூரி நடத்துகிற அந்த தனியார் போர்டு அவங்க இத்தனை % போடலான்னு தான் விதிமுறைகள் இருக்குது. அப்படி இருக்கையில் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் அவங்களுடைய அரசு கோட்டா எவ்வளவு, தனியார் கோட்டா எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளவுன்னு சொல்லி அரசே சில புள்ளிவரமாக ஒன்று கொடுக்குது, இவ்வளோதான் வாங்கன்னு சொல்லி. ஆனால் அதை விட 10 மடங்கு அதிகம் வசூல் பண்ணுறாங்க தனியார் மெடிக்கல் கல்லூரியில். அரசு நிர்ணயித்த தொகையை விட ஒரு மாணவனுக்கு. அதே மாதிரி அரசு நிர்ணயித்த தொழில் கல்லூரி, மற்ற ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுகள்லையும் வாங்குறாங்க. சேர்க்கையில் வந்து உனக்கு இந்த போல தான் கட்டணம், நீ இதை கட்டினா போதும்னு சொல்லி சேர்த்துட்டு ஒரு செமஸ்டரு முடிஞ்ச உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு 2வது செமஸ்டர் இல்லை ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் போகையிலே வந்து நீ வந்து இவ்வளவு கட்டணும்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அட்மிஷன் போடையில் சொன்ன வார்த்தையை மீறி அது வந்து அதுக்கான இதில் வரையில் கட்ட முடியாத அளவுக்கு, அதான் 1 இயர் வந்து அடுத்த டிசி வாங்க முடியாது. டிசி வாங்கல கையெழுத்து அப்பயே வந்து சரி அட்மிஷன் போடலே கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதை மீறி என்ன டிசியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்து இடையில படிப்பை விட்டுட்டு போகிற நிலை இருக்குது இன்னைக்கு. அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து ஒவ்வொரு துறைவாரி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீனியராக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அந்த போர்டு கொடுக்காம அடுத்து அவங்களுக்கு ஜூனியர்களுக்கு கொடுத்து அந்த ஜூனியருடைய கீழே வேலை பார்க்குற மாதிரி சீனியர்களை, அது குறிப்பாக எஸ்சிகள் எங்கே எல்லாம் இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ரொமோஷனை நிப்பாட்டிட்டு ஜூனியர்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்து அந்த ஜூனியருக்கு கீழே அந்த சீனியரை வேலை பார்க்குறதுனால இன்னைக்கு தொடர்ந்து இருக்குது. மதுரை சரஸ்வதி கல்லூரின்னு ஒன்று, சயின்ஸ் அண்டு ஆர்ட்ஸ் காலேஜ், ஏரோட்டம் பக்கத்தில் சரஸ்வதி காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் எல்லா துறையிலையும், அது வந்து வரலாற்று துறையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து விஞ்ஞான துறையாக இருந்தாலும் சரி, இல்லை காமர்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறைகளில் ஒரு 25 வருஷம் வந்து பேராசிரியராக இருந்து ப்ரொஃபஸராக இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து ப்ரொஃபஸர் ஆகி அதுக்கடுத்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற காலம் போய் அந்த நேரத்தில் அவருக்கு கீழே வந்து 10 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து ஜாயின் பண்ண அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரவே வந்து அந்த கச்சேரியாக போடுற நிலை இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சரஸ்வதி காலேஜ், இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை காலேஜ்லையும் அந்த தனியார் அரசு நிதி பெற்று அரசினுடைய அனுமதியில் நிலங்களை கைப்பற்றி காலேஜ் நடத்துகிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜ், சயின்ஸ் காலேஜ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை தமிழக முதல்வர் ஆய்வு செய்து அரசு நிதி பெற்று அரசுடைய சட்டத்திட்ட விதிமுறைக்கு ஒத்துக்கொண்டு நடத்துகின்ற கல்லூரி, பள்ளிகளில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி அரசு நிர்ணயித்த தொகையை தான் வசூல் பண்ணணும்னு சொல்லி சரியாக ஒரு அரசாணை வெளியிட வேண்டும். வெளியிடவென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் அரசு நிதி பெற்று நடத்துகின்ற தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகளை எதிர்த்து ஒரு நாள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுற போராட்டம் வெகு சீக்கிரம் வரும் என்ற இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் கூறிக்கொள்கிறோம்.